வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரிஷ் கூட படிக்கிற பையன் அஜய் அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் கிரிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. மேனேஜரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் கொடுத்துருக்காருங்க சார். நாங்கள் என்கொயரி பண்ணியே ஆகணும்னு அவங்க வெயிட் பண்ண மேனேஜர் அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மகேஸ்வரிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ தான் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கொடுத்துட்டு முத்துவும் மீனாவும் கிரிஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மகேஸ்வரி தெரியுது சொல்லுங்க சார்னு சொல்ல அவரு இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கிறது, அவங்க கேஸ் கொடுத்துருக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. கேட்க கேட்க ரோஹிணியும் மகேஸ்வரியும் தீய மிதிச்ச மாதிரி திக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி டம்ஸ்ட்ரக்கா நின்றுட்டு இருக்க, என்னங்க சார் ப்ராப்ளம் முடிஞ்சிரும்னு பார்த்தா இப்போ இப்படி சொல்றீங்க அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. கிருஷை கூட்டிட்டு போவேன்னு நிற்கிறாங்க. நீங்கள் ஒருட்ட ஸ்கூலுக்கு வாங்கலேன்னு கூப்பிடுறாரு அவரு. என்னாலே அவங்கள மாரி ஒன்றுமே செய்ய முடியாது, கொஞ்சம் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வாங்க மேடம்ங்கிறாரு அவரு. இப்போ தான் மகேஷ்கே கொஞ்சம் சலிப்பு வருது. சரிங்க சார், நான் உடனே வர்றேங்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு அவங்க ரோஹிணியை பார்க்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ, கிருஷ் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு ரோஹிணி அழுதுட்டு இருக்க, அழாத ரோஹிணி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு மகேஸ்வரி ஆறுதல் படுத்த விஷயம் தலைக்கு மேலே போயிடுச்சு. எப்படியும் முத்துவும் மீனாவும் அவனை ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீ எப்படியாவது போய் ஸ்கூல்ல இருந்து அவனை கூட்டிக்கிட்டு வந்துடு, அவனை அங்கே விட்டுறாத, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு மொத்த பொறுப்பை நைஸாக மகேஸ்வரி தலையில் கட்ட, நீ எங்க போறேன்னு கேக்குறாங்க அவங்க. நான் இது விஷயமா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன், ஏதாவது பண்ணி ஆகணும்ல. கிருஷ போலீஸ் கூட்டிட்டு போயிட்டா அவ்வளவுதான், அவன் லைஃபே போயிடும். அவன் படிப்பு, அவன் எதிர்காலம், அவன் கனவு எல்லாத்தையும் சிதைச்சிடுவாங்க. அவன் லைஃப் நல்லா இருக்க யாரை பார்க்கணுமோ பார்க்குறேன், சரியா அப்படின்னு நைஸா அங்கிருந்து ரோஹிணி கிளம்பிட அப்படின்னு நிக்கிறாங்க மகேஸ்வரி. முத்துவும் மீனாவும் கிருஷ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர இந்த சத்தத்தை கேட்டு மேனேஜர் அங்கே வேகமாக ஓடி வர்றாரு. வர்றவர் காரை விட்டு இறங்கி வர்ற முத்துக்கிட்ட, சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, ஏன் சார் ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்குறாரு முத்து. சார் சார் ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல அப்படின்னு சுரேந்தர் கூப்பிட, சார் ஏங்க சார் டென்ஷனாக இருக்கீங்கன்னு முத்து மறுபடியும் கேட்குறாரு. இல்லைங்க சார், பையன் இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்கல, வாங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிட, கிருஷ் இங்கே இருடா, மீனா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சுரேந்தர் கூட போக, கிருஷ் இங்கே இரு நாங்க வந்துடுறோன்னு மீனாவும் முத்து கூடயே ஓடுறாங்க. சுரேந்தர் கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு இருக்க, என்ன சார் என்ன விஷயம்னு முத்து கேக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க, கிருஷ கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, மேல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேங்கிறாரு சுரேந்தர். என்னங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட கேட்க, ரெண்டு பேரும் என்னங்க சார் சொல்றீங்கன்னு அதிர்ச்சியா அவரை கேக்குறாங்க. ஆமாங்க சார், கிரிஷ் அடிச்ச அஜயோட அப்பா பெரிய ஆளுங்க சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிஷ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட சொல்லி இருக்காரு, அதனால கிரிஷ விசாரிக்க தான் அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சுரேந்தர் சொல்ல முத்து அப்படியே திகைச்சு போறாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே சுயநினைவு இல்லாம நின்னுட, மீனா என்னடா இப்படி இருக்காரேன்னு பார்த்துட்டு ஏங்க அப்படின்னு கையை பிடிச்சி உழுக்குறாங்க. என்னங்க என்ன மறுபடியும் கேட்க, அப்பதான் சுயநினைவுக்கு வர்ற முத்து உடனே சுரேந்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு, சார் 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 ப்ளீஸ் சார், அவனை அங்கெல்லாம் அனுப்பிடாதீங்க சார், சின்ன பையங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து கெஞ்ச, எனக்கும் அவங்களோட அனுப்ப சுத்தமா விருப்பம் இல்லைங்க சார், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லைங்க சார் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, சார் என்னங்க சார் இது, கிருஷி ஏதோ கோவத்துல தெரியாம அப்படி பண்ணிட்டான், அவனை அந்த பையன் கிண்டல் பண்ணியிருக்கான், அதனால அவன் அப்படி நடந்துட்டு இருக்கான், இதுக்காக என்னங்க சார் சின்ன பையனை சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க அப்படின்னு மீனாவும் ஆதங்கத்தோட கேக்குறாங்க. உடனே முத்து ரொம்பவே கலங்கி போய், சார் அங்கெல்லாம் அனுப்புனா அவனோட எதிர்காலமே போயிடுங்க சார் அப்படின்னு சொல்ல, சார் எனக்கும் புரியுதுங்க சார், ஆனா நான் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க கிருஷ கூட்டிட்டு போய் விசாரிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்கங்க சார், அவங்க கிருஷ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க, அதனாலதான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார், கிருஷ கூட்டிக்கிட்டு இப்படியே போயிடுங்கிறாரு சுரேந்தர். சார் இன்னைக்கு போனாலும் அவங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே தானேங்க சார் இருப்பாங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேங்க சார்
அப்படிங்கிற முத்து, மீனா நீ கிறிஷை கூட்டிகிட்டு போயிடு, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல, இல்லைங்க நாம கிறிஷை வச்சுக்கிட்டே பேசுவோம், நம்ம பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் சொல்லலாம்ல. இப்ப நாம அவனை கூட்டிட்டு போனாலும் எப்படியும் தேடி வந்து அவன் இருக்க இடத்துக்கு வந்து அவனை கூட்டிட்டு போயிடுவாங்க. கிறிஷ் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, நான் சொல்றத முதல்ல கேளு. அவங்க கிறிஷை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் விடவே மாட்டாங்க. நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மீனா. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அந்த பையனோட அப்பா வேற பெரிய ஆள்னு சொல்றாங்க. அவருக்கு சாதகமா தான் மீனா இவங்க நடந்துக்குவாங்க. நான் சொல்றத இந்த ஒரு தடவை கேளு, கிறிஷை கூட்டிக்கிட்டு கிளம்பேன் அப்படின்னு முத்து ரொம்ப பரிதவிப்போட சொல்ல, சரிங்க நீங்க எப்படியாவது பேசி அவங்களுக்கு புரிய வைங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு மீனா திரும்ப, சரி பார்த்து போனுங்கிறாரு முத்து. சார் நாம போலாங்க சார்னு முத்து சுரேந்தர் பக்கம் திரும்புறாரு. மீனா கிறிஷ் கிட்ட வந்து, கிறிஷ் வா வீட்டுக்கு போலான்னு கையை பிடிக்க, கிளாஸ் போக வேண்டாமா ஆண்டி அப்படின்னு கிறிஷ் கேட்க, இன்னைக்கு உனக்கு லீவு கிறிஷ், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மீனா பரபரப்பா கையை பிடிச்சி இழுக்க, அவரு இப்பதான் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் லீவுன்னு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல வா வா கிறிஷ், சீக்கிரமா போயிடலான்னு மீனா கையை பிடிச்சி அங்கிருந்து வேகமா கூட்டிட்டு போறாங்க. அப்போ மகேஸ்வரியோட காரும் வருது. இவங்க காரை கிராஸ் பண்ண, ஏங்க ஏங்க நில்லுங்கன்ட்டு மகேஸ்வரி கீழே இறங்க, கிறிஷும் மீனாவும் நிக்கிறாங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. நீங்க இவனை கூட்டிக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னு மகேஷ் கேட்க, இவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேங்க, ஸ்கூல்ல இருந்தா இவனுக்கு பாதுகாப்பே இல்ல, கிறிஷ் அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்கன்றாங்க மீனா. நீங்க இப்படி தனியா போறது சேஃப் இல்ல, பேசாம ஏன் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு மகேஷ் சொல்ல, மீனா யோசனையா பாக்குறாங்க. கிறிஷும் மீனாவோட முகத்தை பாக்குறாரு, அடுத்து மகேஸ்வரிய பாக்குறாரு. மீனா, நான் கிறிஷோட நல்லதுக்காக தான் சொல்றேன். கிறிஷோட அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இப்ப அவனோட கார்டியனே நான் தான். நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க, என்ன பண்ணலாம்னு அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு மகேஷ் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க, மீனா இன்னும் யோசனையா பார்க்க, கிறிஷ் மகேஸ்வரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற மீனா, சரிங்கன்னு தலையாட்ட, சரி வாங்க அப்படின்னு கார் கதவை திறந்து விடுறாங்க. மீனா கிறிஷை கூட்டிக்கிட்டு பின் சீட்டுக்கு போக போக, ஆன்டி என்னாச்சுன்னு கேக்குறாரு அவரு. ஒன்னும் இல்ல கிறிஷ், நாம இந்த ஆன்டி வீட்டுக்கு போலாம், அவ்வளவுதான், சரியா வா போலாம் ஏறு அப்படின்னு மகேஸ்வரியோட கார்ல ஏத்தி உட்கார வச்சுட்டு அவங்களும் உள்ளர போறாங்க. கார் யூட்டர்ன் போட்டு கிளம்பிடுது. முத்து இங்க ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அவன் சின்ன பையங்க சார், அவனை அங்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க சார், அவன் வாழ்க்கையே வீணா போயிடுங்க சார், அவன் தெரியாம பண்ணிட்டாங்க சார், ஸ்கூல் படிக்கும்போது பசங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தானேங்க சார், இனிமே அவன் இப்படி பண்ண மாட்டாங்க சார், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க சார், அவனை மட்டும் விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து ரொம்பவே இறங்கி கெஞ்சிட்டு இருக்க. ஏன்பா சின்ன பையனை பனிஷ் பண்ணணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? நீ கெஞ்சறத பார்த்தா எங்களுக்கே பாவமா இருக்கு. அந்த அஜயோட அப்பா கிறிஷை பனிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதுக்காக உயர் அதிகாரிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, சார் கிறிஷ் ரொம்ப நல்ல பையங்க சார், அவன் அம்மா அவனை தனியா விட்டுட்டாங்க சார், அவன் அந்த கவலையில இருக்காங்க சார், அவனுக்கு யாரும் இல்லைன்னு பசங்கள்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க சார், அதனால தாங்க சார் அவன் அப்படி பண்ணியிருக்கான், தயவு செஞ்சு அவனை அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்க சார், இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தாங்க சார் அதோட வலியும் கஷ்டமும் எல்லாம் தெரியும், நான் எதுக்காகவும் இதுவரையில யார்கிட்டையும் கெஞ்சினது இல்லைங்க சார், அந்த பையனோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்க சார், ப்ளீஸ் சார் விட்டுடுங்க சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏன்பா எங்க கையில எதுவுமே இல்லப்பா, அந்த பையனோட அப்பா இந்த விஷயத்த பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு, அவரு கிறிஷ சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காருப்பா அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, சார் நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கவாங்க சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அவரையே வாபஸ் வாங்க சொல்றேங்க சார் அப்படின்னு முத்து கெஞ்ச, அந்த போலீஸ் கூட வந்த இன்னொரு போலீஸ் கிட்ட என்னையான்னு கேட்குறாரு. அப்போ சுரேந்தரும், சார் கிறிஷ் நல்லா படிக்கிற பையன் வேற, அவனோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு அந்த பையனோட அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றாருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ்னு அவரும் கெஞ்சுறாரு. சரிப்பா நீ பேசி பாரு, நாங்க வேணா பையன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிக்கிறோம், இந்த ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ, அவரு சரின்னு சொல்லிட்டா நாங்க திரும்ப வரமாட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அந்த போலீஸ்காரர் சொல்ல,
ரொம்ப தேங்க்ஸுங்க சார். கண்டிப்பா நான் அவர் மனசை மாத்தி காட்டுறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ட்ரை பண்ணி பாரு. ஆனா அப்பவும் அவர் முடிவை மாத்திக்கலன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது, சரியா அப்படின்னு கேக்குறவரு, யோ வையா அப்படின்னு கூட வந்தவரை கூட்டிட்டு கிளம்புறாரு. சரிங்க சார் அப்படின்னு முத்து திரும்ப, சார் நல்ல வேலை நீங்க பேசி டைம் கேட்டீங்க. அஜயோட அப்பா மனசை மாத்திட்டா போதும், எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சுரேந்தரும் சொல்றாரு. சார் அஜய் அப்பாவோட அட்ரஸ் வேணுங்க சார்னு முத்து கேட்க, ஓகேங்க சார் கொண்டு வர்றேன்னு சுரேந்தர் போறாரு. இப்படி இவங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க கிரிஷ் பெட்ல படுத்து நல்லா ஜாலியா தூங்குறாரு. பக்கத்துல உட்கார்ந்துருக்க மீனா, கடவுளே கிரிஷோட எதிர்காலம் ரொம்ப நல்லபடியா இருக்கணும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாத்திடு அப்படின்னு வேண்டிக்கிட்டே கிரிஷோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மொபைல் ரிங் ஆகுது. பர்ஸ்ல இருந்து மொபைல் எடுத்து காதில் வச்சு, சொல்லுங்க நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் இருந்தேன், நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணல, என்னங்க ஆச்சுன்னு மீனா கேட்க, மீனா கிரிஷ் விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு, நீ உடனே கிளம்பி கார் ஷெட்டுக்கு வாங்குறாரு முத்து. மீனா கொஞ்சம் அதிர்ச்சியோட எந்திரிச்சு, என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு, என்ன ஆச்சு அங்கன்னு மீனா கேட்க, அந்த பையனோட அப்பா ரொம்ப கராரான ஆளா இருக்காரா மீனா, அவரு கிருஷ்ண மன்னிச்சு விட்டாருனா தான் கிருஷ்ண நாம இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும், இல்லைன்னா அவனை சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்க அப்படின்னு முத்து குரல் நடுங்க சொல்ல, ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க, கிரிஷ் பாவங்க, அவன் சின்ன பையன் அப்படின்னு ஏதோ முத்து கையில தான் எல்லாம் இருக்க மாதிரி மீனா சொல்ல, அதுக்காக தான் பேசி பார்க்கலான்னு இருக்கேன், நீ உடனே கிளம்பி இங்க வா அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நான் தான் உடனே கிளம்பி வர்றேன் அப்படிங்கிற மீனா அந்த ரூமை விட்டு வெளியே வர அங்க மகேஸ்வரி இருக்காங்க. ஏங்க அந்த பையனோட அப்பா கிருஷ்ண மன்னிச்சாதான் கிருஷ்ண இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியுமா, இல்லைன்னா கிருஷ்ண சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்களா, அதனால நானும் அவரும் போய் அஜயோட அப்பாவை பார்த்து பேசிட்டு வர்றோம், நீங்க கிருஷ்ண பாத்துக்கோங்கன்னு மீனா சொல்ல, சரிங்க போயிட்டு வாங்கன்றாங்க மகேஸ்வரி வேகமா. மீனா அங்கிருந்து வேகமா கிளம்பிட மகேஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி மேடம் முதல் வேலையா லாயரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க டீட்டெயில்ஸை சொல்ல, இது கொஞ்சம் ரிஸ்கான கேஸ் தான், இந்த மாதிரி பசங்களுக்காக தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியே இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மேடம் என் பையன் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றவன் இல்ல, ஏதோ எமோஷன்ல அப்படி பண்ணிட்டான், இப்போ இந்த பிரச்சனை சரியாகலன்னா அவனோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும், நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுங்கிறாங்க ரோஹிணி. லீகலா இது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அந்த பையனுக்கு ரத்த காயம் வர்ற அளவுக்கு போயிருக்கு, கோர்ட்ல இதை கிரிமினல் ஆக்டா தான் பார்ப்பாங்க, கோர்ட்டுக்கே போக விடக்கூடாது, அண்ணா அதுக்கு முன்னாடியே பேசி சரி பண்ணிடணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் மேடம்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கிறாங்க. ரோஹிணி அந்த அஜயோட அப்பா கிருஷ்ணேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்தணும்னு சொல்லிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணி பல்ல கடிச்சுக்கிட்டு, அது விஷயமா தான் நான் லாயரை பார்க்க வந்திருக்கேன், நான் உனக்கு திருப்பி கூப்பிடுறேங்கிறாங்க. போன வைக்கிறவங்க, மேடம் அடிப்பட்ட பையனோட அப்பா கிருஷ்ண சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு சொல்றாராமா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பூத்தொட்டியை தூக்கி அந்த பையன் மேல வீச பார்த்தது கிரைம்ல தான் வரும், அதுவும் அடிப்பட்ட பையனோட அப்பா பெரிய ஆள்னு வேற சொல்றீங்க, தான் பையனுக்கு இப்படி ஆனதை பேரண்ட்ஸால பொறுத்துக்க முடியாது இல்லையா, அதே மாதிரி அடுத்தவங்க பசங்களை பத்தியும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, எனக்கு புரியுதுங்க மேடம், நான் என் பையனை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியும், அவனுக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஆனா அந்த பையனுக்கு பேனிக் அட்டாக் வேற வந்திருக்குன்னு சொல்றீங்க, அது ஒருவேளை உண்மையா இருந்து அவங்க ஒரு டாக்டர் சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், உங்க பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, ரோஹிணி அப்படியே கலக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுது. எமோஷன் ஆகாதீங்க அப்படின்னு லாயர் சொல்ல, மேடம் என் பையனுக்கு அப்படி ஆகக்கூடாது, அவனுக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அவன் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது, அவன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அவனுக்காக தான் நான் என் லைஃப்ல போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி கூசாம பொய் சொல்ல, புரியுது, ஆனா இதுக்கு வேற வழியே இல்ல, அந்த பையன் அஜயோட அப்பா கிட்ட போய் பேசுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அதுதான் நீங்க உடனடியா செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு லாயர் சொல்ல, சரிங்க மேடம் நான் உடனடியா அவரை போய் பார்த்து பேசுறேன், தேங்க்யூ மேடம்னு எழுதுகிறாங்க ரோஹிணி. முத்து கார் ஷெட்ல இருக்க சிமெண்ட் பெஞ்சில் ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காரு. அவர் இதுவரையில் இல்லாத அளவு வருத்தத்துல இருக்காரு. அப்போ செல்வம் பக்கத்துல வந்து, டேய் என்ன அந்த பையனையே நினைச்சு சோகமா இருக்கிறேன்னு முத்துவோட கையை பிடிச்சு கேக்குறாரு. அந்த பையனுக்கு எதுவும் ஆகாதுடா, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு செல்வம் சொல்ல,
இல்லடா, கிறிஷோட வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரியே ஆயிடுமோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்குடா செல்வம்ங்கிறாரு முத்து. டேய், எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம பழசெல்லாம் போட்டு நினைச்சிட்டு இருக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு முத்து பக்கத்திலேயே உட்காந்து முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஸ்கூட்டில மீனா வர கார்த்திக்கும் தினேஷும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க மறுபடியும் பேனட்ல குனிஞ்சு ஏதோ கார்ல வேலை பார்த்துட்டு இருக்க மீனா ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு முத்து இருக்க பக்கமா வர்றாங்க. உடனே செல்வம் வேகமா இறங்கி ஓடி வந்து, வாமா மீனா அப்படின்னு ரிசீவ் பண்ண, என்னாச்சுன்னா ஏன் அவர் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு மீனா கேட்க, அவன் கிருஷ்ணன் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காமா அப்படின்னு செல்வம் சொல்ல, மீனா மெதுவா முத்துக்கிட்ட வர்றாங்க. அவரோட கை மேல கைய வச்சு, ஏங்க என்னங்க அப்படின்னு கேட்க, முத்துவும் கீழே இறங்கி, நான் என் லைஃப்ல ஒரு அளவுக்கு மேல எதுக்கும் கலங்குனதில்லை மீனா. ஆனா இந்த விஷயம் அப்படியே என் மனசை போட்டு குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கிறிஸ்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டாங்கன்னா அவன் வாழ்க்கையே போயிடும். அது சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ரொம்பவே கலங்கி போய் கண்ணெல்லாம் கலங்க அவர் சொல்ல, நீங்க ரொம்ப மனசெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பா நாம கிறிஷ அப்படியெல்லாம் விட்டுட மாட்டோம். அந்த பையன் அஜயோட அப்பாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப நம்மளுக்கு இருக்க கடைசி வாய்ப்பு அதுதான். அவர் இந்த விஷயத்த பெருசாக்காம அப்படியே விட்டுட்டாருன்னா கிறிஷோட பிரச்சனை முடிஞ்சிருங்கிறாரு முத்து. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு, அவரு நம்மளை கைவிட மாட்டாரு, வாங்க எல்லாம் நல்லதா தான் நடக்கும்ன்றாங்க மீனா. முத்து எப்படியாவது அவங்கள பார்த்து பேசி ஒத்துக்க வைக்கணும், வா அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா சொல்லிட்டு நடக்க மீனாவும் கூட நடக்கிறாங்க. முத்து, நானும் வரட்டுமான்னு செல்வம் கேட்க, இல்லடா செல்வம், அங்க வேண்டாம், அங்க எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, நான் ஏதாவது சவாரி வந்துச்சுன்னா சொல்றேன், நீ போய் அதை பாத்துரு, நாங்க வந்துடுறோம்னு முத்து சொல்ல, டேய் நம்பிக்கையா போடா, அதான் சிஸ்டரும் உன் கூட வர்றாங்கல்ல, தைரியமா போயிட்டு வாடா போ அப்படின்னு செல்வமும் ஆறுதல் கொடுக்க, சரிடா மீனாவோட வண்டி இருக்கு, அதை கொஞ்சம் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறியான்னு முத்து கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா போடாங்கிறாரு செல்வம். மறந்துடாத அப்படின்னு எங்கேயோ சிந்தனையை வச்சுட்டு சொல்லிட்டு முத்து போய் கார் கதவை திறக்கிறாரு. மீனாவும் உட்கார கார் கிளம்புது. லாயரை பார்த்துட்டு மகாராணி ரோஹிணி வந்து மகேஷ் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. கிளம்புன வேகத்துல நேரா அஜய் வீட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்க வந்து சோஃபால உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன முடிவு பண்ணிருக்க ரோஹிணி? அந்த அடிப்பட்ட பையனோட அப்பாவை போய் பாக்குறது தான் ஒரே வழி. ஏன்னா அவரு மனசு வச்சாதான் கிறிஷ் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு வரும்னு மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் அங்க நின்று வித்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் மெல்ல மகேஷ் கிட்ட வர்றாங்க. 2 அடிமைங்களும் நின்றுட்டு இருக்க. மகாராணி சோஃபால உட்காந்துக்கிட்டு, நான் எப்படி போக முடியும்? நீ தான் போகணும். நான் வந்தா நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு தேவையில்லாத கேள்வி எல்லாம் வரும். நான் துபாயில இருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். நீ தான் கிறிஷுக்கு கார்டியன், நீயே போய் பேசுறியான்னு ரோஹிணி கொஞ்சம் கூட மனசாட்சியோ கூச்ச நாச்சமோ இல்லாம கேக்குறாங்க. நானா அப்படின்னு மகேஸ்வரி அதிர்ச்சியா கேட்க, மகேஸ்வரி எதுக்கு போகணும்? உனக்கு இவ்வளவு தூரம் இவ ஹெல்ப் பண்ணியிருக்கா, இதுல இவ தலையிட போய் இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இவ ஹஸ்பண்ட் இவளை தானே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வித்யா கோவத்துல பொறிஞ்சு தள்ளுறாங்க. கிறிஷ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முத்து மீனா கிட்டேயே விட்டுடு. உன் பையனை எப்படியாவது அவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துடுவாங்க. தேவையில்லாம நீ ஏதாவது பண்ணி பிரச்சனை பெருசாயிட போகுது. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு முத்துவுக்கு நல்லாவே தெரியும். மீனாவும் இன்டெலிஜென்ட் தான். 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது கிறிஷ காப்பாத்திடுவாங்க. நான் சொல்றத கேளு அப்படின்னு அந்த அரலூசுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட வித்யா முடிவா சொல்ல, அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. ஏதோ இவங்க எல்லாத்தையும் பண்ணி சாதிக்கிற மாதிரி டென்ஷன்ல இருக்க வித்யா, நிச்சயம் அவங்களால முடியும். ஏன் நீ இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற அப்படின்னு வித்யா சொல்ல, எனக்கு என்னமோ அவங்க மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. உனக்கு அவங்கள பிடிக்கும், அதனால அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் எதுவும் முடியலன்னா அப்படியே விட்டுட போறாங்க. கிறிஷ் ஒன்னும் அவங்க பையன் இல்லையே, ஏன் பையன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வித்யா ரோஹிணியை ஒரு முறைச்சிட்டு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரொம்ப கேவலமா கேக்குறாங்க. அதுவரையிலும் திமிரா பேசிட்டு இருந்த ரோஹிணி அப்படியே திரும்பி பார்க்க வித்யாவோட கண்களை அவங்களால சந்திக்கவே முடியல. உன் பையனை உன் கூட வச்சு கூட உன்னால பாத்துக்க முடியல. ஆனா முத்துவும் மீனாவும் யாருன்னே தெரியாமலேயே கிறிஷுக்கு இவ்வளவு பண்றாங்க. அவங்க அப்படி கிறிஷ இந்த பிரச்சனையில பாதியிலேயே விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா இருக்காங்க, வெளிப்படையா எதையும் மறைக்காம பேசுறாங்க. அதனால எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி எதையும் அவங்களுக்கு மறைச்சு பேச தெரியாது.
முடியாது அப்படின்னு வித்யா வாங்குறாங்க ரோகிணிய. மகேஷ் முன்னாடி தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகுறது தாங்கிக்கவே முடியல ரோகிணியால. இப்போ உன் சர்டிபிகேட்லாம் எனக்கு ஒன்னும் தேவையே இல்ல. நீ அவங்கள புகழ்ந்து பேசுறதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு நான் பண்றது பிடிக்கலன்னா நீ இதுல தலையிடாத அப்படின்னு பயங்கர திமிரா சொல்றாங்க ரோகிணி. இதே ரோகிணி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிறிஷ ஒரு வாரமாவது உன் வீட்டில் வச்சுக்கோன்னு காலில் விழாத குறையா கெஞ்சினாங்க. ஆனால் அதெல்லாம் அப்பப்போ மறந்துடும் போல இருக்கு. ஓஹோ, இனிமே என்னால் உனக்கு யூஸ் இல்லைன்னு தானே இப்படி பேசுற நீ அப்படின்னு வித்யா கேட்க, என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு ரோகிணி கத்திக்கிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற மகேஸ்வரி, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்கன்றாங்க. அதை விட்டுட்டு நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு அடிமை நம்பர் 2 சொல்ல, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற கவலை எனக்கு இருக்கிறது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு தியாகி ரோகிணி கொஞ்சம் தள்ளி வந்து நிக்க, வித்யா பக்கத்துல வந்து அவங்க தோல்ல கைய வச்சு, இங்க பாரு ரோகிணி, இப்பவும் நான் ஓன் நல்லதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நிறைய தப்பு பண்ணி மாட்டிக்குவோன்ற பயத்துல இருக்கிறதுனால நல்லது சொன்னா கூட உனக்கு தப்பா தான் தெரியுது. முத்துவும் மீனாவும் கண்டிப்பா கிறிஷ காப்பாத்திடுவாங்க. நீ அங்க போனாதான் தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் சொல்றத சொல்லிட்டேன், நான் வர்றேன் அப்படின்னு வித்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. வரேங்கன்னு மகேஷ்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ரோஹிணி அப்படியே உறைஞ்சு போன கோட்டா மாதிரி நிற்க, அவங்கள வந்து தோலை தொட்டு, ஆமாண்டி எனக்கும் வித்யா சொல்றது கரெக்டுன்னு தோணுது, அவங்க இந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அடிமை நம்பர் 2 மகேஸ்வரி சொல்ல, மகாராணி ரோஹிணி எந்த பதிலும் சொல்லாம இங்கிருந்து போறாங்க. ரூம்குள்ள வர்றவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டு இருக்க கிறிஷ் பக்கத்துல வந்து உட்காந்து தலையை தடவி கொடுக்குறாங்க. பாவம் பாசக்கார அம்மா. ஆனா இந்த அரலூசுங்க தான், அதான் முத்து மீனா 2 பேரும் அஜயோட வீட்டுக்கு வர்றாங்க. கேட்டை திறந்துட்டு உள்ளர வந்து, சார் சார் அப்படின்னு கதவை தட்டி பார்த்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வெளியே வந்து பக்கத்துல இருக்க கண்ணாடி வழியா பார்த்துட்டு யாருன்னு கேக்குறாரு. சார் என் பேரு முத்து, இவங்க என் ஒய்ஃப் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவரு கதவுக்கு வெளியில வந்து நின்று பாக்குறாரு. என்ன விஷயம், யார பார்க்கணும்னு அவரு கேட்க, ஜியோட அப்பா அப்படிங்கிறாரு முத்து. நான் தான் அப்படின்னு அவர் சொல்ல, சார் வணக்கம் சார், உங்க பையன் கூட படிக்கிற கிறிஷ் விஷயமா பேசலான்னு வந்தோம் சார் அப்படின்னு முத்து கையெடுத்து கும்பிடுறாரு. அவரு முத்துவையும் மீனாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு, நீங்க யார் அந்த பையனுக்கு அப்படின்னு கேட்க, முத்து அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சார் கிறிஷ் வந்து என்னோட அக்கா பையன்தான் அப்படின்னு மீனா சொல்ல, திகச்சு போய் முத்து பார்க்க, ஆமாங்க அப்படின்னு தான் சொல்லணுன்ற மாதிரி கண்ணாலேயே ஜாட காட்ட முத்துவும் புரிஞ்சுக்கிறாரு. ஆமாங்க சார், கிறிஷோட அம்மா என் ஒய்ஃபோட அக்காங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, யாரா வேணா இருங்க, எனக்கு எந்த தேவையும் இல்லை, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு அவரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கேக்குறாரு. சார் கிறிஷ் சின்ன பையங்க சார், அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு முத்து ரொம்பவே குரல் இறங்கி சொல்ல, தெரியாம பண்றதுதான் மிஸ்டேக், தெரிஞ்சு பண்றதுதான் கிரைம், அதை தான் அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவரு கொஞ்சம் கோவமா சொல்ல, சார் நான் கிறிஷ் பண்ண விஷயத்த நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக வரலைங்க சார், நீங்க பையனை பெத்தவரு, உங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னே உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுங்க சார், ஆனா கிறிஷ் இதை தெரிஞ்சு பண்ணலைங்க சார், ஏதோ ஒரு பயத்துல அப்படி பண்ணிட்டாங்க சார், அவனை மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. ஆமாங்க சார், அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடாதீங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோங்கிறாங்க மீனா. என்ன தப்பு பண்ணின பையனுக்காக சிபாரிசுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க, சார் இல்லைங்க சார், ஒரு சின்ன பையனோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்கோங்க சார் அப்படின்னு முத்து கெஞ்ச 2 பேரையும் மாத்தி பாக்குறாரு. சார் கிறிஷ் ரொம்ப நல்லா படிக்கிற பையங்க சார், எல்லா பாடத்திலையுமே ரொம்ப நல்ல மார்க் வாங்குவான், இப்ப நீங்க இப்படி பண்ணினீங்கன்னா அவனோட எதிர்காலமே போயிடும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏம்மா பையனை ஒழுங்கா வளர்க்காம இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா என் பையன் எனக்கு இல்லாம போயிருப்பான், தப்பு பண்ணினவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும், போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளர திரும்ப, முத்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவரு காலில் விழுந்துடுறாரு. காலை பிடிச்சிக்கிட்டு சார் சார் சார்னு கெஞ்ச, ஏங்க என்னங்க பண்றீங்கன்னு மீனா பதறாங்க. அவருமே திகச்சு போய், என்னப்பா பண்ற நீ, எழுந்திருப்பா அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கத்துறாங்க. மீனா நீ ஒரு நிமிஷம் இரு மீனா அப்படிங்கிற முத்து மறுபடியும் சார் சார்னு கெஞ்சிட்டு இருக்க, ஏங்க ஏங்க எழுந்துறீங்க அப்படின்னு முத்துவை பிடிச்சி மீனா இழுத்துட்டு இருக்காங்க. உள்ளர இருந்து அஜயோட அம்மாவும் அஜயும் கதவு வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க அவர் காலில் எல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்கன்னு மீனா பதற,
மீனா ஒரு நிமிஷம் இரு மீனா, கையை விடு ப்ளீஸ் மீனாங்கிறவர் மறுபடியும் அவர்கிட்ட திரும்பி ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எப்படியாவது இதுக்கு சம்மதிங்க சார், சார் இந்த ஒரு தடவைங்க சார், ப்ளீஸ் சார்னு முத்து கெஞ்சிட்டு இருக்க. மீனா ஏங்க என்னங்க எழுந்துறீங்க முதல்ல அப்படின்னு இழுத்துட்டு இருக்க. யோ எழுந்திரியா முதல்ல அப்படின்னு அஜயோட அப்பா சொல்றாரு. முத்து மெதுவா எழுந்து நிக்க அவரை இழுத்து நிக்க வச்ச மீனா கண்ணெல்லாம் கலங்கி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவரு ஒரு படி இறங்கி வந்து இந்த மாதிரி கால்ல விழுறது கைய பிடிக்கிறதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. கால்ல விழுந்தா எல்லாம் சரியாயிடுமா? இதுக்கெல்லாம் ஏமாறுறவன் நான் இல்ல, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஒரு படி மேலே ஏற. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து கெஞ்ச. எதையும் கேட்க நான் தயாரா இல்ல, உனக்கு ஏதாவது பேசணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கோ, லீகலா மூவ் பண்ணிக்க, இன்னொரு முறை இங்க வராத, அப்புறம் நியூசன்ஸ் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா உள்ளர போய் கதவை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சாத்திர. சார் 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 ப்ளீஸ் சார் சார் அப்படின்னு கதவு பக்கத்திலேயே நின்று கெஞ்சிட்டு இருக்காரு முத்து. முத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடக்க. மீனா கீழே விழுந்த அவங்களோட பர்ஸ் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வர்றவங்க முத்துவோட முதுகுல கைய வச்சுட்டு என்னங்க இப்படி பேசிட்டு போறாரு, நாம எவ்வளவு கெஞ்சியும் கொஞ்சம் கூட மனசு மாறவே மாட்டேங்கிறாரு, கதவை வேற வேகமா சாத்திட்டு போறாரு அப்படின்னு மீனா சொல்ல. கோவத்துல இருக்காரு மீனா. நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி கோவப்படக்கூடாதுல்ல, கிறிஷோட வாழ்க்கையை காப்பாத்தணும், அதுக்கு நாம பொறுமையா தான் இருக்கணும், அவர் அடைச்ச கதவை அவரையே திறக்க வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல. அது எப்படிங்கன்னு மீனா கேக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி அவரோட மனசு மாறாம நாம இங்க இருந்து போக கூடாது மீனா அப்படின்னு முத்து சொல்ல. அவர் தான் நாம பேசுறது கேட்கறதுக்கே ரெடியா இல்லையே, நீங்க கால்ல எல்லாம் கூட போய் விழுந்தீங்க, நானே எதிர்பார்க்கலங்க நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு அப்படின்னு மீனா ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல. முத்து ரொம்ப வருத்தத்தோட அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் மகேஸ்வரியோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு மீனா தான் கால் பண்றாங்கன்னு சொல்ல. உடனே திருட்டு மகாராணி ரோஹிணி சோஃபா விட்டு எழுந்து ஏய் போன விஷயம் என்னாச்சுன்னு கேளு, போனை ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்ல. அடிமை மகேஸ்வரி ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், கிறிஷ நாங்க வந்து கூட்டிட்டு போயிடுறோங்கிறாங்க மீனா. நீங்க போன விஷயம் என்னாச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு மகேஸ்வரி கேட்க. அந்த பையனோட அப்பா கிறிஷுக்கு நாளைக்கு ஏதோ டெஸ்ட் வைக்க போறாராம் அப்படின்னு மீனா சொல்ல. டெஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. மீனா மகேஸ்வரி வீட்டுக்கு வர கதவை திறந்து வாங்க மீனாங்கிறாங்க அவங்க. கிரிஷ் அப்படின்னு மீனா போய் தூக்கத்துல எழுந்து உட்கார்ந்துருக்க கிரிஷ கூப்பிட்டு இருக்க. மகேஸ்வரி சோஃபாவை பாக்குறாங்க. ஐயோ ரோஹிணியோட பேக் இங்க இருக்கே அப்படின்னு மகேஸ்வரி அவங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. மீனா அந்த பேக்கை பார்த்துடுறாங்க. வழக்கம் போல திருட்டு ரோஹிணி ஒரு ரூம்ல நின்று இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் அஜயோட அப்பாவை கொஞ்சம் இறக்கி இருக்காங்கன்னு தெரியுது. அவர் என்ன டெஸ்ட் வைக்க போறாரு, திருட்டு ரோஹிணியோட தெல்லவாரி பையன் என்ன பண்ண போறான், துபாய் ரோஹிணி அடுத்து கிறிஷை எங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.